இன்னைக்கு என்னையே ரைடுன்னா சரியா போயிட்டு இருக்கா சிமான் கீப் இட் அப் கோ கோ அப்படின்னு சொல்லுது, அது செல்லுது. ஒரு பைத்தியக்காரன் இவரை போய் விசாரிக்கிறது. அவரு மெயின் ரெவடி நான் இருக்கேன், என்னைய விசாரிக்காம நேரடியா எனக்கு ஒரு அழைப்பானையை போட்டு ஏப்பா சீமா இங்க வாப்பா. அன்னைக்கெல்லாம் நள்ளிரவு எனக்கு ஒரு 2 தம்பி செய்தி அனுப்புறான். அன்னைக்கு குவார்டருக்கு 20 ரூபாய் ஏற்றிட்டான்னு இதுக்கு ஒரு குரல் கொடுத்து விடுனேன்றான். நாம் தமிழர் கட்சி அதில் நம்மெல்லாம் இணையிறோங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நாமெல்லாம் இணைஞ்சு இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாம் ஒரு கட்சியை உருவாக்குறோம். அதுதான் உண்மையான உண்மை. அதை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். இந்த நிலத்தில் இருந்திருக்கிற வேண்டிய அரசியல் நாம் முன்னெடுக்கிற இந்த அரசியல் தான் இருந்திருக்கணும். அது கெடுவாய்ப்பாக அமையலை. இந்தியர் என்று ஒரு கூட்டம் நம்மளை கற்பிச்சது. அதுக்கு இந்தி தான் மொழி, சமஸ்கிருதம் தான் மொழி, மற்றதெல்லாம் அதுக்கு பொருட்டு இல்லை. இந்தியன்னா இந்தி பேசுகிறவன் தான் இந்தியன். அவர்கள் இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் இந்தியா. நம்மளையெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது நம்ம வரிக்கும் நம்ம நிலத்தில் இருக்க வளத்தை சுரண்டுறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. நீங்களும் நானும் அவனுக்கு ஒரு உயிர் கிடையாது, ஒரு ஓட்டு, அவ்வளோதான். அதையும் மிஷினே போட்டுருமுன்னா நம்ம இருந்தான்னா செத்தானான்னு போயிடுவான். அதை நீங்கள் காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, ஆழ்ந்து பார்த்தா தெரிய வரும். அப்புறம் ஒரு கூட்டம் வந்துச்சு, நம்மளை திராவிடன்னுச்சு. அது ஒரு பெருங்கொள்ள கூட்டம். அது நீண்ட காலமாக இல்லாத ஒரு தத்துவத்தை கற்பித்து யாரும் திராவிடம்னா என்னென்னு தெரிஞ்சு இவர் ஓட்டு போடுறதில்ல, அவரும் வாக்கு செலுத்துறதில்ல. ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்குறான், வாங்கிட்டு போடுறான். இதில் எத்தனை பேர் திராவிட தத்துவத்துக்காக நான் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறது யார்? கருணாநிதி ஜெயலலிதா பேசும்போது காசு கொடுக்கலன்னு கூட்டத்துக்கு ஆள் வரல, அவ்வளோ பெரிய தலைவர்களுக்கு. இப்போ தம்பி உதயநிதி, ஸ்டாலின்லாம் பேசும்போது சேலம் மாநாட்டில் 100 ஏக்கரில் மாநாடு 100 கோடி செலவுன்றான், ஒரு வயலில் எல்லாம் போயிட்டான். காசு கொடுத்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கடை முடிடுவான்ல, 9:30 குவார்டர் முடிடுவான், கடையை முடிடுவான், போயிட்டான். அன்றைக்கெல்லாம் நள்ளிரவு எனக்கு ஒரு 2 தம்பி செய்தி அனுப்புகிறான். அன்னைக்கு குவார்டருக்கு 20 ரூபாய் ஏற்றிட்டான்னு இதுக்கு ஒரு குரல் கொடுத்து விடுனேன்றான். சிரிக்கிறதா அழுகிறதா நள்ளிரவு அனுப்புகிறான். அப்போ தான் இப்போதை தெரிஞ்சிருக்கு இருக்கு. சூழல் அப்படி ஆயிடுச்சு. நாம் தமிழ் தேசம் பேசுகிறோம், தமிழ் தேசியம் பேசுகிறோம். தமிழர்கள் நாங்கள், எங்கள் தேசியம் நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கே வாழுகிற மக்கள், எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் நாங்கள் பேசுகிறோம். அப்போ என்டி ராமாராவ் தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அவர் தெலுங்கு தேசம் பேசும்போது என்னையா இந்திய நாட்டுக்குள்ளே, இந்திய தேசத்துக்குள்ளே தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு வயலும் கேட்கலையே. காங்கிரஸ் அவரோட கூட்டணி வச்சிருக்கு, பிஜேபியும் அவரோட சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் நான் பேசும்போது மட்டும் உங்களுக்கு வேப்பங்காயா கசக்குது ஏன்? அப்போ என்ன தெரியுமா, நம்ம சரியா பேசுகிறோன்னு தெரியுது. இன்னைக்கு என்னையே ரைடுன்னா சரியா போயிட்டு இருக்கா சிமான் கீப் இட் அப் கோ கோ அப்படின்னு சொல்லுது, அது செல்லுது. ஒரு பைத்தியக்காரன் இவரை போய் விசாரிக்கிறது. அவர் மெயின் ரெவடி நான் இருக்கேன், என்னைய விசாரிக்காம நேரடியா எனக்கு ஒரு அழைப்பானையை போட்டு ஏப்பா சீமா இங்க வாப்பா, பணம் கொடுக்குறியா தானப்பா, எனக்கு பணம் வருது சொன்னீங்க, ரொம்ப நாளா சொன்னீங்க, இப்ப நான் கொடுக்குறேன், சரி கொடுக்குறப்பா, என்னத்தையாவது ஒன்று சொல்லி மிரட்டுறோம். நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. அது எங்களையெல்லாம் உருவாக்கின தலைவன் பயம் என்பது கோழைகளின் தோழன்றார், அது வீரனுக்கு எதிரிடாங்கிறார். அது போய் ஏறுது நாங்கள் எதுக்கு பயப்படணும் சொல்லி. ஏன்னா நாட்டை பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு ஒதுக்கி பதுக்கி பதவியில் இருக்கிறவனே பாதுகாப்பாக இருக்க, நாங்கள் நல்லவங்க, நாங்கள் எதுக்குடா பயப்படணும்?